சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? அவருக்கு சொந்தமான வேறு ஏதேனும் இடங்களிலும் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறதா? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவருடன் அவரது கூட்டாளியான சதா என்பவரையும் கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை செய்ததில் இவர்கள் இருவரும் இணைந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு சூடோபெட்ரின் என்ற போதைப் பொருளை கடத்தி அதன் மூலமாக பல்வேறு சொத்துக்களை குவித்திருப்பது மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. குறிப்பாக இதன் மூலமாக சம்பாதித்த பணத்துல இவர்களுக்கு பல்வேறு நபர்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கானது பல்வேறு நாடுகளுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்ப தெரிய வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது தொழில் கூட்டாளிகள் மற்றும் பல்வேறு எங்கெங்கெல்லாம் சொத்து குவித்துள்ளார் என்பது தொடர்பான இடங்கள்ல தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருடன் தொழில் கூட்டாளியான இயக்குனர் அமீரை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில தற்போது அமீருக்கு சொந்தமான டி நகரில் உள்ள அவரது அலுவலகத்திலும் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. காலை 5 மணி அளவுல சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல கிளம்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் பொர்ஷேவாக்கத்தில் உள்ள அவரது ரெசிடென்சி மற்றும் டி நகர்ல இருக்கக்கூடிய அமீர் அவரது அலுவலகம், இது மட்டுமின்றி சதா அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சில இடங்கள்ல தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக அந்த இடத்தை தேடி வருகின்றனர். இந்த இடமானது சோதனையின் இடமானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதால் அதன் மூலமாக ஈட்டிய தொகை எவ்வளவு, அந்த தொகை மூலமாக எங்கெங்கெல்லாம் சென்னை உட்பட பல்வேறு நாடுகள்ல சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளாரா, அதன் விவரங்கள் என்ன, இவருக்கு கொடுத்த அதாவது மற்ற நபர்களுக்கு கொடுத்த பணத்தில் வேறு ஏதேனும் தொழிலில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதா என்ப விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களுடன் சில முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக, அரசியல் கட்சி நிர்வாகிகள் தொடர்பு இருப்பதால் அவர்களது வீடுகளிலும் இந்த சோதனை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.